குப்பம் கிராமத்தில் இருக்கிற முந்திரி காடுகளை, வாழை மரங்களை, இயற்கை விவசாய நிலங்களை திடீரென்று வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் 1000க்கும் மேற்பட்டவர்கள் குவிக்கப்பட்டு அந்த விவசாய நிலங்களை அழித்து அங்கு ஏதோ ஒரு தொழிற்சாலை வருவதாக ஒரு புரளி கிளம்பி மக்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். அங்கு காவல்துறை பொதுமக்களை கையாண்ட விதம் கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்திருந்தேன். இதுபோன்று நான் அந்த மாவட்டத்துடைய ஒரு எம்எல்ஏ, எனக்கும் தகவல் சொல்லாமல் இதுபோன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். முதல்வர் அவர்களே, இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு அங்கு தொழிற்சாலைகளுக்காக கையகப்படுத்தப்பட்ட பல்வேறு டானெக்ஸ் என்கிற ஒரு நிறுவனம் 150 ஏக்கர் பஞ்சம நிலத்தை கையகப்படுத்தி ரியல் எஸ்டேட்டா மாத்திரான். அதே மாதிரி வடலூர் நெய்சர் என்கிற ஒரு பீங்கான் தொழிற்சாலை கம்பெனியை மூடிவிட்டு ரியல் எஸ்டேட்டா மாத்திரான். நீங்க வள்ளலாருக்கு நீங்க அங்க சிறப்பு செய்யணும்னா அந்த இடத்தை கையகப்படுத்தி அங்க நீங்க செய்யலாம். அதை விட்டு வள்ளலார் பெருவழி என்று அங்க இருக்கிற மரங்களை வெட்டி அங்க வள்ளலாருக்கு பெருவழி அமைக்கிறோம் என்று சொல்வதில் நீங்க மறுபரிசீலனை செய்யணுன்ற அந்த கருத்தை சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி தொழிற்சாலை தொடங்கப்பட்டதனுடைய நோக்கம் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுப்பது. அதை மூடிட்டு ரியல் எஸ்டேட் செய்வதற்கு அல்ல. அதனால அந்த ரியல் எஸ்டேட் நிலங்களை ரியல் எஸ்டேட் அனுமதிக்க கூடாது. அந்த நிலங்களை கைப்பற்றி நீங்க நான் கேட்கிற வேளாண்மை கல்லூரியோ அல்லது பொறியியல் கல்லூரியோ என் தொகுதியில் நீங்க உருவாக்கி தரணும் அப்படின்ற வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறேன். பஞ்சம நிலங்களையோ தொழிற்சாலைக்கு பயன்பாட்டில் இருந்த நிலங்களையோ ரியல் எஸ்டேட் தொழிலாக மாற்றுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன்.